எல்லாருக்கும் வணக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் ஜியான் தியேட்டரில் இப்போ தான் ட்ரிபிள் டி பார்த்துட்டு வரேன். க்ரௌடு ஹவுஸ்ஃபுல்லு, நல்லா ரொம்ப க்ரௌடு இருக்கிறதுனால நான் வந்து இப்போ தான் ஒரு செல்ஃபி எடுத்து முடிச்சுட்டு விமர்சனத்தை வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையம் ஜியான் தியேட்டரில் வந்து ஜீவா ஹீரோவாக நடித்த டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற ஒரு ஹிலேரியஸ் காமெடி ஃபிலிம் பார்த்துட்டு வரேன். இது என்னுடைய அருமை நண்பர் கண்ணன் ரவி துபாயிலே இருக்கார். அவருடைய தயாரிப்பில் அவரும் அவருடைய மகன் இதை சேர்ந்து தயாரிக்க படம் இது. தீபக் ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ரீசன்ட் டேஸில் ஒரு காமெடி படம் நான் பார்த்ததில்ல. ரொம்ப நல்ல படம். கம்பேரிசனாக சொல்லணும்னா ஒரு சுந்தர் சி படம் பார்த்தா எவ்வளோ ஜாலியாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான ஒரு படம் இது. ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய படம். படம் முழுக்க என்னுடைய பேரன் ஆரியன் அப்படி சிரிச்சிருக்கான். கைத்தட்டி சிரிச்சிருக்கான். அவனுக்கு 7 வயசு. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு வல்காரிட்டி இல்லாமல் ஒரு கிராம கதை, அதை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரியான ஒரு பொசிஷன் ஜீவா. அந்த கிராமத்தில் 2 முக்கியமான ஃபேமிலி. ஒன்று இளவரசு, இன்னொன்று வந்து தம்பி ராமையா. பக்கத்து வீடு. ஆனால் எப்போ பாரு சண்டை. நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு கல்யாணம் அப்படின்னு இளவரசு வீட்டில் அந்த பொண்ணுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற டயத்தில் பார்த்தா முதல் நாள் ராத்திரி தம்பி ராமையாவுடைய அப்பா இறந்து போயிடுறார். அவ்வளோதான் போச்சு. இங்கே காலையில் 10:30 மணிக்கு முகூர்த்தம், நீங்கள் கொஞ்சம் 4 மணிக்கு எடுக்கலாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எல்லா பஞ்சாயத்துமே ஜீவா கிட்ட தான் வருது. இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஓடுறது, அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஓடுறது, இவங்க ஒத்துக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறது. ஆக்சுவலாக கதை களம் என்றால் ஒரே நேரத்தில் 10:30 மணிக்கு என் பொண்ணுக்கு தாலி கட்டணும்னு ஒரு அப்பாவும், 10:30 மணிக்கு எங்க அப்பா பாடியை எடுத்தாகணும், ஊர்வலமா போகணும் அப்படின்னு நினைக்கிற தம்பி ராமையாவும் அடிக்கிற லூட்டி தான் இந்த படம் டிடிடி. இதை எப்படி அப்படியே வேத்து விறுவிறுக்க ஹிலேரியஸாக ஜீவா ஹேண்டில் பண்ணியிருக்காருங்கிறது. இதை வந்து ஒரு ஆக்சுவலா நிதிஷ் சகாதேவ் அவர் தான் டைரக்டர். ஐ திங்க் ஒரு மலையாள டைரக்டர் நினைக்கிறேன். ஒரு மிக திறமையாக பண்ணியிருக்காரு. ஒரு சீன் கூட லேக் இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னுடைய அருமை நண்பர் கண்ணன் ரவி தயாரிப்பாளர். கிட்டத்தட்ட 16 படங்கள் சைமல்டேனியஸாக தமிழில் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்படி எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளருடைய ஒரு படம் கூட நஷ்டமாகாமல் இருந்ததுன்னா அவர் இன்னும் 50 படம் இல்லை 100 படம் கூட எடுப்பார். ஏனால் இவர் கேட்டால் ஷாருக் கானே வந்து அவருடைய ஹோட்டல் திறப்பு விழா வரக்கூடிய அளவுக்கு ஒரு தமிழன் துபாயில் கொடியேற்றி பறக்கிறார். அவருடைய பணம் ஒரு பைசா கூட வேஸ்ட் ஆக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அவருடைய நண்பன்கிற முறையில் அதை இந்த டீம் ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. இந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். எல்லாரும் அதில் ரொம்ப சின்ன கேரக்டர். அவர் ஒரு நாய்க்குட்டி வரும், அந்த நாய்க்குட்டிக்கு கூட ஒரு நல்ல ஃபினிஷ். அது எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஃபினிஷ். ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அது வந்து அந்த மலையாள ஸ்கிரீன் பிளே பண்றவங்க தான் அதை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அதுக்காக தமிழ் ஆள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்காங்க. ஆனால் இது வந்து அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ஸ்கிரிப்டட், வெல் ஸ்கிரிப்டட் படம் இது. ரொம்ப கொஞ்சம் அப்படி போகும்போது பெரிய லாஃப்டர், அப்படி போகுது பெரிய லாஃப்டர். அதாவது கண்டினியூஸாக. அதாவது நான் என் நாடகத்துக்கு எத்தனையோ பேர் சிரிச்சு பார்த்துருக்கேன், என் படத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் நம்மளை உட்காந்து வச்சு கண்டினியூஸாக சிரிக்க வைக்கிறதுங்கிறது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் இந்த படத்தை தயாரிப்பதற்கு தயாரான என்னுடைய அருமை நண்பர் கண்ணன் ரவிக்கும் தீபக் ரவிக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொங்கல் ரேஸ்ல நீங்க நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்கீங்க. அது மக்களால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம்.
பிரம்மாண்டமான படம், வெற்றி விழா, அதெல்லாம் மற்றவங்க அவங்களே அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறதெல்லாம் தாண்டி இங்க என்ன இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஹவுஸ்ஃபுல் ஷோ. மத்தியான ஷோ தான் போனேன், மத்தியான ஷோ ஹவுஸ்ஃபுல். சரின்ட்டு ஈவினிங் ஷோ போனேன். ஈவினிங் ஷோ பார்த்து முடிச்சுட்டு நான் இப்போ இந்த ரிவ்யூவை பண்ணிட்டு இருக்கேன். குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படம், நகைச்சுவை படம், ஒரு தரமான படம் வந்திருக்குனாக்க அது டிடிடி, தலைவர் தம்பி தலைமையில். ஒரு அரசியல் படமோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு சின்ன சின்ன அரசியல் விஷயங்கள் எல்லாம் லேசா சட்டையர் பண்ணி யாரையும் மனம் புண்படாம நிஜமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்டிங் ஸ்கோப்னு தம்பி ராமையாவுக்கு முதல் இடம், அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது இளவரசு, ஜீவா ஸ்கோர் பண்றாங்க 3 பேரும். அண்ட் கிளைமேக்ஸ் அவ்வளோ லாஃப்டர், கைத்தட்டி சிரிக்கிறாங்க ஆடியன்ஸ். தியேட்டர் ஃபுல்லா அது ஒரு தியேட்டரே சிரிக்கிறாங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும் டிடிடி இந்த படம். அதுதான் அது நான் மறுபடியும் நான் சொல்றேன்னா எதுக்காகனா, சினிமாவில் நமக்கு நாளைக்கு டிவியில் போட்டால் பார்த்துக்கலாம், ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாங்கிறத விட இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வரணும் என்றால் நீங்கள் தியேட்டரில் போய் ஆதரித்தால் சிறப்பாக இருக்கும். தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.